பெங்களூர்ல 2002ல நடந்த ஒரு உண்மையான கதைய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பெங்களூர் சென்டர்ல சென்ட் மார்க் ரோடு இருக்கு. அங்க மரங்கள் சுத்திலும் இருக்கும். ரொம்ப அழகான ஏரியா. 1943ல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு இருக்கு. அந்த வீடு பேரு தான் தெரா வெரா. இந்த வீட்டு கேட்ல முழுக்க கம்பியால ஆன வாசல்கள், பழமையான ஜன்னல்கள், கலர் கண்ணாடி இருக்கும். அந்த வீட்ட பார்க்குறவங்கலாம், இந்த காலத்துல இப்படி ஒரு வீடான்னு ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு பயங்கரமாவும் இருக்கும். ரொம்ப பெரிய வீடாவும் வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கு. இந்த வீட்ல 2 பேர் இருக்காங்க. வயதான சகோதரிகள். டால்சே அவங்க பியானோ ஆசிரியர். ரொம்ப பியானோ அழகா வாசிப்பாங்க. வேரா வாஸ் அவங்க ரிட்டயர்ட் ஆன ஒரு டீச்சர். அவங்க 2 பேரும் தான் அந்த வீட்ல தனியா இருக்காங்க. டால்சேக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எப்பொழுதும் காலையில ஏஞ்சி பியானோ வாசிக்கிறது. அந்த பியானோ சவுண்டு அந்த தெரு முழுக்க அவ்வளோ அழகா கேட்குமாம். ஆனா 4த் செப்டம்பர் 2002ல அந்த வீடு ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு. அப்ப பியானோ ஆசிரியரான டால்சேவ ஒருத்தவங்க கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இரவு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அவங்க இறந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வீட்ல எந்த உடைஞ்ச பொருளும் இல்ல. திருட்டு நடக்கல. வெறும் கொலை மட்டும்தான். அதுவும் டால்ச்சிய மட்டும்தான் கொன்னிருக்காங்க. வெராவாசும் அந்த வீட்லயே தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு வெராவாசும் அந்த வீட்டை விட்டு வெளில ஏறிட்டாங்க. அன்னையிலேருந்து தெரா வெரா வெறிச்சோடிய இடமா மாறிடுச்சு. யாரும் அங்க போறது இல்ல. அந்த வீட்டை யாருக்கும் வாடகைக்கும் விடல. அது ஒரு மாரி பழமையான வீடா